ஒரு ஜெனரல் கல்யாணம் ஆகி 3 வருஷத்துக்கு பிறகு தன்னுடைய வீட்டுக்கு வரானா, அந்த இடத்துல அவனோட ஒய்ஃப் வந்து 8 மாசம் பிரெக்னண்டா இருக்கா. இதை பார்த்துட்டு கடுப்பாயி போய் அவளை தரன்னு இழுத்துட்டு வந்து வெளியில போட்டு எல்லாரும் முன்னாடியே அடிச்சிட்டு இருக்கானா. ஆனா ட்விஸ்டே வந்துட்டு அந்த பொண்ணோட மாமியார் வந்து அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு அவனும் பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறான். என்னம்மா உனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கா என்ன? உன்னுடைய மருமக, அதாவது என்னுடைய பொண்டாட்டி வந்து எனக்கு துரோகம் பண்ணிட்டு வேற ஒருத்தனோட குழந்தைக்கு அம்மாவாய் நின்றுட்டு இருக்கா. அவளுக்கு போய் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாய் போய் கத்திக்கிட்டு இருக்கானா. ஆனா அவங்களும் இவ வயிற்றுல வளர்ற குழந்தைக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சு அப்படின்னா நம்மளோட சந்ததியில இருக்கக்கூடிய யாருமே உயிரோட இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களா. இதை கேட்டுட்டு அவனும் டென்ஷன் ஆகி போயிடுறான். ஆக்சுவலாக என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, அந்த நாட்டோட ஜெனரலுக்கும் நம்ம ஹீரோயினுக்கும் கல்யாணம் நடந்திருக்குமா. கல்யாணம் ஆன அன்னைக்கு அவளை அனாதையா விட்டுட்டு அவளுடைய தங்கச்சியை காதலிச்சிருப்பானா. அதனால அவ கூட சேர்ந்து பார்டருக்கு போயிடுவான். 3 வருஷத்துல ஒரு தடவை கூட தன்னுடைய பொண்டாட்டியை வந்து பார்த்துருக்க மாட்டான். அது மட்டும் இல்லாம அவளை தொற்றுக்க கூட மாட்டானா. அவளுடைய சாப்பாடு கூட இந்த 3 வருஷத்துல பணமே அனுப்பிச்சிருக்க மாட்டான். அதனால தான் கொண்டு வந்த டவுரி அமௌண்ட்டை யூஸ் பண்ணியே அவன் விட்டுட்டு போன அந்த வீட்டை ஃபுல்லாமே வந்து நிர்வாகம் பண்ணியிருந்திருப்பாளா. அது மட்டும் இல்லாம அவனுடைய அம்மாவுக்கு உடம்பு முடியாம இருந்திருக்கும். அவங்களையும் வந்து தன்னுடைய சொந்த பணத்தை வந்து செலவு பண்ணி காப்பாற்றி விட்டுருந்துருப்பான். தான் புருஷன் வீட்டில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் தன்னுடைய குடும்பத்துக்கு லெட்டராக எழுதி அனுப்பியிருப்பா. என்னை வந்து உங்கள் கூடயே வந்து கூட்டிட்டு போயிடுங்க, இங்கே இருக்கிறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி அனுப்பியிருந்திருப்பா. ஆனால் அவங்கக்கிட்ட இருந்து எந்த விதமான ரிப்ளையும் வந்திருக்கானா. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தான் உயிருக்காக போராடிட்டு இருக்க அந்த நாட்டோட அரசரை வந்து காப்பாற்றி இருந்திருப்பாளா. அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய புருஷனை பழி வாங்குறதுக்காக இப்போ அரசர் கூட ஒன்றா இருப்பா. அது மட்டும் இல்லாம அவருடைய குழந்தைக்கும் எதிர்பாராத விதமா அம்மா பையிட குழந்தை நல்லபடியா பிறந்ததுக்கு பிறகு அதிகாரப்பூர்வமா அவளையே தன்னுடைய மனைவி ஆக்கிக்கிறேன்னு சொல்லிட்டு வாக்கு கொடுத்திருப்பாரு. அதனால தான் மருமகளோட வயிற்றுல வளரக்கூடிய அரசரோட குழந்தைய காப்பாத்துறதுக்காக மாமியாருமே வந்துட்டு இப்ப அவளுக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருப்பாங்களா. இது எதுவுமே தெரியாத ஹஸ்பண்டும் வந்து தான் ஒய்ஃப் மேல ரொம்ப வந்து கோவமா இருக்கான். அது மட்டும் இல்லாம இப்ப அவளுடைய தங்கச்சியோ உன்னுடைய அம்மாக்கும் இவ ஏதோ வசிய மருந்து கொடுத்துட்டா போல இருக்கு, அதனாலதான் அவளுக்கு சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்ல மாமியாரை பிடிச்சு தரத்துறன்னு இழுத்துட்டு போயிடுறாங்களா. இன்னொரு பக்கம் அங்க இருக்கக்கூடிய மக்களோ இந்த மாதிரி ஒரு பொண்டாட்டிக்கு நிச்சயமா பெரிய தண்டனையா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கத்த, இதனால அவளுடைய 2 கையையும் கைத்தால கட்டி குதிரையில தரன்னு இழுத்துட்டு போய்கிட்டு இருக்கான். உடம்பு ஃபுல்லா சராய்ப்பு ஏற்பட்டு ரத்த வெள்ளத்துல வந்து உயிருக்காக போராடிட்டு இருக்கா. இருந்தாலும் வயிற்றுல வளரக்கூடிய குழந்தைய எப்படியாவது காப்பாத்திரணும்னு சொல்லிட்டு தான் ஹஸ்பண்ட் கிட்ட வந்து பிச்சை எடுத்துட்டு இருக்காளா, என்ன விட்டுடுன்னு சொல்லிட்டு கரெக்டா அந்த இடத்துக்கு அரசரும் தன்னுடைய குழந்தைய காப்பாத்துறதுக்காக வந்துடுறானா. அவனை பார்த்துட்டு அங்க இருக்கக்கூடிய எல்லாருமே பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. தான் புருஷனை வந்து பழி வாங்குறதுக்காக இந்த பொண்ணு செஞ்ச இந்த விஷயம் சரிதானா? உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ.